اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. அன்பானவர்களே, இந்த இனிதான மஜ்லிஸிலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களையும் இதே போன்று நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்து பூங்காவில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று புரிவானாக. காலமெல்லாம் கார்மின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ்மாலையை கானமாக பாடிக்கொண்டிருக்கக்கூடிய கண்ணியவான்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து புரிவானாக. هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم محمد سيد الكونين والثقلين والفريقين من عرب ومن عجوم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم نبينا الأمير الناهي فلا أحد أبر في قوله منه ولا نعم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. திருமறையினுடைய ஆரம்பமான தோற்றுவாயான சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார் அனைவர்களுக்கும் இரட்சகனாகிய இறைவனாக ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ரப்புல் ஆலமீன் என்ற வார்த்தையை தனக்கு அடைமொழியாக அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். ரப்புல் ஆலமீன், அகிலத்தார் அனைவருக்கும் இறைவன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதே போன்றே தன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிதொரு வசனத்திலே அவன் வர்ணிக்கின்ற பொழுது வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தார் அனைவருக்கும் நீங்கள் அருட்கொடை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். தன்னை ரப்புல் ஆலமீன் என்றும் தன்னுடைய தூதரை ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ரப்புல் ஆலமீன் என்பதற்கு விளக்கம் தெரிய வேண்டுமானால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை மட்டும் பார்த்தால் நமக்கு தெரிந்து விடாது. மாறாக அந்த ரப்புல் ஆலமீன் இறக்கிய திருமறையை முழுமையாக படித்து அறிந்து ஆய்ந்து வாழ்க்கையில் பின்பற்றுகின்ற பொழுதுதான் ரப்புல் ஆலமீன் என்ற அந்த வார்த்தையினுடைய உண்மையான தத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்றே ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருட்கொடை என்ற அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான வாழ்க்கையை நாம் படித்து அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றுகின்ற பொழுதுதான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்றால் என்ன, அகிலத்தாருக்கு அருட்கொடை என்றால் என்னவென்பதையே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருட்கொடை என்று சொல்வதை அந்த வார்த்தையோடு நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. அவருடைய வாழ்க்கையில நடந்த பல்வேறு விஷயங்கள் அவர்களோட அருட்கொடைதான் என்பதை உணர்த்துகின்ற பல்வேறு விஷயங்களை நாம் அந்த வசனத்தோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட அருட்கொடையாக இருந்தார்கள், அல்லாஹ் சொல்வது எத்தனை உண்மை என்பது நமக்கு புரியும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பல்வேறு நபிமாருடைய வரலாறை வரிசையாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம், இன்னும் பல்வேறு நபிமாருடைய வரலாறை அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகின்ற பொழுது அந்த வரலாறுடைய கடைசியாக ஒவ்வொரு நபியினுடைய வரலாறை அல்லாஹ் அந்த நபி அவர்களுக்கு செய்த உபதேசம், அதற்கு அந்த கூட்டம் கொடுத்த பதிலடி, அவர்களுக்கு அந்த கூட்டம் செய்த கொடுமை,
என்றெல்லாம் சொல்லி கடைசியாக அல்லாஹ் முடிக்கின்ற பொழுது ஆல ரப்பின் சுர்னி அலல் கௌமில் முஃசிதீன் ரப்பின் சுர்னி பிமா கதபூன் என்றெல்லாம் இறைவா இந்த மக்கள் திருந்த மாட்டார்கள், இவர்களை நீ அழித்து விடு என்பதாக கடைசியாக அந்த நபிமார்கள் செய்யக்கூடிய துஆவோடு அல்லாஹ் திருமறையை முடித்து காட்டுகின்றார். அப்ப இந்த நபிமாருடைய வரலாறை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த இறை தூதர்கள் இஸ்லாத்தை எத்தி வைத்து அவர்களால் எவ்வளவு துன்பங்களை சகிக்க முடியுமோ அவ்வளவையும் சகித்து பின்பு ஒரு எல்லை கடந்த துன்பத்தை தருகின்ற பொழுது இனி இவர்களுக்கு நேர்வழிக்கு வாய்ப்பில்லை என்று வருகின்ற நேரத்தில் அந்த சமுதாய மக்கள் அவர்களுக்கு எதிராக அந்த நபிமார்கள் துஆ செய்வாங்க. காரணம் என்ன, இதுக்கு மேல அவங்களால தாக்குப்பிடிக்க முடியாது, இவங்க உயிரோட இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்ச நஞ்சம் ஈமான் கொண்ட மக்களை இவங்க விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் துஆ செய்கின்ற பொழுது ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, பூமியில இறை மறுப்பாளர் ஒருத்தரை விட்டு வச்சிராத, தெரிஞ்சிராத, ஒருமையா ஊர்ல இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அழிச்சிரு. ஏன் அப்படின்னா நீ ஒரு ஆளை விட்டு வச்சாலும் சரி அவன் ஊரையே கெடுத்துருவான், தெரிஞ்சிருவான், ஊரையே கெடுத்துருவான். அவனுக்கு பிறக்கிற பிள்ளையும் பெரும் குடும்பக்காரனா தான் பிறக்கும், அவனை விட மோசமா அவனுக்கு பிறக்கிற பிள்ளை பிறக்கும். அதனால இறை மறுப்பாளர்கள் ஒருத்தர் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டு வாசங்க. ஆனா அந்த நபிமார்கள் செஞ்ச துஆல கரெக்டான விஷயம். காரணம் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு அளவு கடந்த தொல்லைக்கும் துன்பத்துக்கும் அவங்க ஆக்கப்பட்டாங்க. இது அவன் இருந்தா அப்படின்னா ஏற்கனவே ஈமான் கொண்டவன் ஈமானோடு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த பிறகு அந்த நபிமார்கள் இடத்துல இறைவா இவங்களை அழிச்சிட்டு மூமின்களை காப்பாத்து அப்படின்னு அவங்க துஆ செய்வாங்க. அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு அவர்களை இறைமறுப்பாளர்களை அழித்து மூமின்களை நபிமார்களை அல்லாஹ் காப்பாற்றிடுவாங்க. இது மற்ற நபிமாருடைய சரித்திரம். அப்ப அவங்க பொறுமை கடல். எந்த நபியும் அவசரப்பட்டு தன்னுடைய சமுதாயத்துக்கு எதிரான துஆ செய்யல. ஒரு எல்லை எவ்வளவு பொறுக்க முடியுமோ அவ்வளவு பொறுத்து தான் துஆ செஞ்சாங்க. ஆனாலும் அதே சூழ்நிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கணும். அதை விட மோசமான துன்பங்கள், மற்ற நபிமார்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை விட மோசமான துன்பங்கள் கொடுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மக்கள்ல அதிக சோதனைக்குள்ளானவங்க யாரு கேட்ட பொழுது சொன்னாங்க நபிமார்கள். அதுக்கப்புறம் யாரு, நபிமார்களை பின்பற்றக்கூடிய நல்லடியார்கள். இவங்கதான் ரொம்ப ஓவர் சோதனைக்கு ஆளாவாங்க அப்படின்னாங்க. அதுலயும் அந்த நபிமார்களையும் ரொம்ப சோதனைக்கு ஆளானது நான் தான். அந்த நபிமார்களையும் ரொம்ப சோதனைக்கு ஆளானது நான். மூசா நபிக்கு கொடுக்கப்பட்ட எதிரியான ஃபிரௌனை விட மோசமான எதிரி எனக்கு இருந்த அபூஜஹல். பல ஃபிரௌனுக்கு அவன் சமம். ஒரு ஃபிரௌனே மூசா நபியால சமாளிக்க முடியல. ஆனா அபூஜஹல் ஒரு ஃபிரௌன் இல்ல, அவன் பல ஃபிரௌனுக்கு சமம். அதனால நபிமார்கள் அதிகமாக கொடுமை இழைக்கப்பட்டது நான் தான், சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது நான் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஆனா அவ்வளவு சோதனைக்கு பிறகும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் கொடுமை தாங்க முடியாம நபிக்கு இவ்வளவு தொல்லை கொடுக்குறாங்களே, நம்ம ஈமான் கொண்டவங்க இவ்வளவு தொல்லை கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல நேரடியா ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க, உதுரு அல் முஷ்ரிகீன யா ரசூலல்லாஹ், இந்த இறை மறுப்பாளர்கள் எவ்வளவு துன்பம் தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க, இவங்களை அழிக்கிறதுக்கு நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னி லம் உபஅத் லஆனன், மக்களை சாபமிட்டு அழிக்கக்கூடிய தூதராக நான் அனுப்பப்படவில்லை. மக்களை சாபமிட்டு அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது இறங்கட்டும், அவர்கள் அழித்து போகட்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து சாபமிட்டு மக்களை அழிக்கக்கூடிய தூதராக நான் அனுப்பப்படலை. எனக்கு எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் சரி, மற்ற நபிமார்களை விட நான் கொடுமையாக துன்புறுத்தப்பட்ட போதிலும் என்னைய அல்லாஹ் அப்படி சொல்ல. ஏன்னா இன்னமா புஇஸ்து ரஹ்மத்தன், நான் அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். மற்ற நபிமார்கள் பத்தி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்ல தெரியுமா, வமா குன்னா முஅத்திபீன ஹத்தா நபஅத ரசூலா, தூதரை அனுப்பாத வரை மக்களை வேதனைப்படுத்துவதில்லை அல்லாஹ் சொல்லலாம். என்ன சொல்றான் மற்ற நபிமார்களை பத்தி, தூதரை அனுப்பாத வரை மக்களை வேதனைப்படுத்துவதில்லை. அப்படி என்ன அர்த்தம், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை வேதனைப்படுத்த நினைச்சா தூதரை அனுப்பிட்டு தான் வேதனைப்படுத்துவான். தூதரை அனுப்பி நேர்வழி எது தவறான வழி எது என்பதை அவர்களுக்கு காட்டி அதுக்கு பிறகு அவங்க ஈமான் கொள்வது அனுப்பா அல்லாஹ். அப்போ ஒரு நபி வந்துட்டாலே அந்த கூட்டத்துக்கு வேதனை பக்கத்துல இருக்கிற அர்த்தம், ஏத்துக்கொண்டா தப்பிச்சிட்டாங்க, ஏத்து கொள்ளலன்னா மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப நபி எச்சரிக்கை மணி, அல்லாஹ்வுடைய வேதனைக்கு ஒரு எச்சரிக்கை மணி. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்க மாதிரி வேதனை வரும் பின்னே நபி வருவார் முன்னே. அப்ப நபி ஏத்துக்கொண்டா தப்பிச்சிருவாங்க, ஏத்துக்கொள்ளலன்னா இந்த நபி ஏத்துக்கொண்டவர்களுக்கு பஷீரே, நபிமார்கள் ஏத்துக்கொண்டவர்களுக்கு பஷீர், நற்செய்தி சொல்பவர்கள், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நற்செய்தி சொல்பவர்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு விரைவான வேலை.
மின் அதாபின் கரீப், விரைவான வேதனையை கொண்டு எச்சரிக்கை செய்வர்கள் நபிமார்கள். அப்போ மற்ற நபிமார்களுடைய வருகை எதை காமிக்கிறது அப்படின்னா வேதனை சமீபமாகி விட்டதுன்னு காமிக்கிறது. அது அல்லாஹ் சொல்றா வமா குன்னா முஅத்திபீன ஹத்தா நபஅத ரசூலா, தூதரை அனுப்பாதவரை வேதனை செய்வதில்லை. அப்ப தூதரை அனுப்பிட்டா வேதனை வந்துருச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நபித்துவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், உங்களை வேதனைக்கு அறிகுறி அனுப்பல, உங்களை அருளுக்கு அறிகுறியாக அனுப்பல. மற்ற தூதர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன வித்தியாசம்? மற்ற தூதர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டால் ஜெயம் பெறுவார்கள், மறுத்தால் இந்த உலகத்திலே அழிஞ்சு பெறுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி கிடையாது. ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்திலே ஜெயம் பெறுவாங்க, மறுமையிலும் ஜெயம் பெறுவாங்க. ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த உலகத்தில் தப்பிச்சிருவாங்க, இந்த உலகத்துல செஞ்சிருவாங்க தப்பிச்சிருவாங்க. இது ரசூலுல்லாஹ்வை ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் அப்படின்னா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மத்தா அனுப்புறான். மற்ற நபிமார்களை வேதனைக்கு எச்சரிக்கையா அனுப்புறவன் ரசூலுல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டும் அவங்க ரஹ்மத்து தான். முஸ்லிமுக்கு எப்படி ரஹ்மத்தோ அதே மாதிரி தான் அவங்க காபிருக்கு ரஹ்மத்து. ஈமான் கொண்டவர்களுக்கு எப்படி அவர்கள் ரஹ்மத்தோ அதே மாதிரி தான் இறைவனை மறுத்தவர்களுக்கு ஒரு ரஹ்மத்து. அவர்களை மறுத்தவனுக்கு கூட வேதனை கிடையாது. அவனுக்கு எப்போ வேதனை வரும்? அவன் மூத்தா போனா தான் வேதனை வரும், மூத்தா போய் கூட அவனுக்கு வேதனை வராது. அப்ப இதுதான் மற்ற நபிமார்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியில் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். அவர்கள் வேதனையின் எச்சரிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அருள்படை. அது அல்லாஹ் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், நபியே உங்களை வேதனையை மக்கள் ஏற்றுக்கொள்ளனா அப்படின்னா வேதனை இறக்கிறதுலாம் உங்களை அனுப்பல, ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ரஹ்மத்தாக உங்களை அனுப்பிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட அருள்படைங்கிறத வழங்க வைக்கிறது. அதே மாதிரி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய கொடுமை தாங்க முடியாம அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? மூசா நபி சொன்னாங்க, ரப்பனா இன்னக ஆதைத ஃபிரௌன வ மலாஹு ஜீனத்தம் வ அம்வாலன் ஃபில் ஹயாத்தித் துன்யா ரப்பனா லியுதில்லு அன் சபீலி, இறைவா உன்னுடைய பாதையை விட்டு தடுப்பதற்காக, உன்னுடைய பாதையை விட்டு மக்களை கெடுப்பதற்காக இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு நீ இந்த உலகத்துல அலங்காரத்தையும் பொருளாதாரத்தையும் செல்வ பாக்கியத்தையும் கொடுத்திருக்கிய, அதை வச்சுட்டு அவன் வந்து மக்களை ஈமான் கொள்ள விடாம தடுக்கிறான். ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம், இறைவா அவருடைய பொருளாதாரத்தை அழித்து நாசப்படுத்து, அவருடைய பொருளாதாரத்தை அழித்து நாசப்படுத்த இந்த பதவி அதிகாரம் பொருள் வச்சுக்கிட்டு தான் உன்னுடைய மார்க்கத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வதை விட்டு அவர்கள் தடுக்கிறார்கள். அதனால பொருளாதாரத்தை அழிச்சுங்க அப்படின்னா பலா யுமினு ஹத்தா யரவுல் அதாபல் அலீம், சரியான வேதனை நோவினை தரக்கூடிய தண்டனை வேதனை வராம இவன் யாரும் ஈமான் கொள்ள மாட்டான். இவனுக்கு ஈமான் கொண்டா என்ன வழிதான்? வேதனை வந்தா தான் இவங்களை ஈமான் கொள்வாங்க. அதனால வேதனை இறக்கு அப்படின்னாங்க மூசா நபி. ஃபிரௌனுடைய கொடுமையினுடைய எல்லை கடந்து விடும். ஆனா அதே நேரத்துல அதை விட கொடுமையான தொல்லையை மக்கத்து குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தாங்க. மக்காவுடைய குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட மோசமான தொல்லைகளை தந்தாங்க. அப்போ சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னக அலா தல்அனு குறைஷன் பிமா தவிலைக, யா ரசூலல்லாஹ் குறைஷிகள் எவ்வளவு தொல்லை துன்பம் உங்களுக்கு கொடுக்குறாங்க, கடுமையான இன்னலுக்கும் கஷ்டத்துக்கும் ஆளாக்குறாங்களே, அதனால அவங்களுக்கு அல்லாஹ்ட்ட அவங்க மீது சாப இறங்கணும்னு சொல்லி நீங்க துஆ செய்ய மாட்டீங்களா? உங்களையும் துன்பப்படுத்துறாங்க எங்களையும் துன்பப்படுத்தாங்க. அலா தல்அனு குறைஷன் பிமா தவிலைக, உங்களுக்கு இழைத்து விட்ட அந்த துன்பங்களுக்காக அவர்கள் மீது நீங்கள் சாபமிட மாட்டீர்களா அப்படின்னு சொல்லி கொடுமை தாங்காமல் சஹாபாக்கள் கேட்ட நேரத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லம் உபஅஸல் அகானன், மக்களை சபிப்பதற்காக நான் அனுப்பப்படல. அவன் ஏற்றுக்கொள்ளட்டும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கட்டும், எனக்கு உதவி செய்யட்டும் எனக்கு உபத்திரம் செய்யட்டும், எதை வேணாலும் செய்யட்டும், ஆனா லம் உபஅஸல் அகானன், நான் வந்து சபிப்பதற்காக அனுப்பப்படவில்லை. இன்னமா புஇத்து ரஹ்மத்தன், மக்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும், மனிதனாக இருக்கட்டும் விலங்காக இருக்கட்டும் உயிருள்ள பொருளாக இருக்கட்டும் உயிரற்ற பொருளாக இருக்கட்டும், இல்ல மனிதர்களை விட அந்தத்தில் உயர்ந்த மலக்காக இருக்கட்டும், அருள்படை தான் எனக்கு வேலை, வேற எதுவுமே எனக்கு வேலை கிடையாது. அதனால சாப்பிட முடியாது. பொறுத்துக்கங்க, நீங்க நினைச்சீங்க பொறுத்து, நானும் பொறுத்துக்கிறேன் நீங்களும் பொறுத்துக்கிறேன், சாதாரண விஷயம் இல்ல. இது எப்ப நம்மளுக்கு புரியும்னா, நம்மளுக்கு ஒரே ஆளு உதவி செஞ்சிருப்பாரு, அதே ஆளு அதே நபரு நமக்கு வேற ஒரு பிரச்சனை இடைஞ்சல் பண்ண உடனே அந்த முன்னாள் உள்ள எல்லா உதவியும் மறந்துடுவோம். முன்னாள் உள்ள நெஞ்சிருவான் ஒண்ணு வேணா நம்ம கொண்டாடி போன பெருநாளைக்கு 25,000 ரூபாய்க்கு பட்டு எடுத்து கொடுத்துருப்போம், இந்த பெருநாளைக்கு அதே மாதிரி சேலை எடுத்து கொடுக்க முடியாது, வேற ஒரு மாற்று வழியா ஒரு 10,000 எடுத்துருப்போம். என்ன கேள்விப்பா, உன்னை கட்டிக்கிட்டு என்னத்தையா சுகத்தை கட்டேன் அப்படின்னு. போன வருஷம் 25,000 பட்டு சேலை குடிச்சு அது அப்படி பீரோல தான் இருக்கும், அது கிழிஞ்சு கூட போகல,
அடுத்த வருஷம் 15,000 ரூபாய் குறைஞ்சு 10,000 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தனால ஒன்றை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கட்டணும் கேள்வி வந்துடும். அந்த நன்றி கட்டத்தனம். அப்ப நமக்கு உதவி செஞ்சாலே லேசா இடைஞ்சல் பண்ணிட்டா அவரை எந்த அளவுக்கு துன்புறுத்தணும் அப்படி துன்புறுத்துவோம். ஆனா ரசூலுல்லாஹ் உதவியே செய்யாதவர்கள், கடுமையான தொல்லைக்கும் துன்பத்திற்கும் ஆளாக்கியவர்கள், அவர்களை கூட சபிப்பதற்கு, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்க வேண்டும் என்று துஆ செய்வதற்கு ரசூலுல்லாஹ் மனசு வரல. நான் என்ன செய்யப்படல, சாபம் இடுபவனாக அனுப்பப்படவில்லை. ரஹமத்து தான். நமக்கெல்லாம் தெரியும் தாயிப் நகரத்து சம்பவம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்துக்கு மிகப்பெரிய முன்னுதாரணம். மக்கள்ல மிக மோசமானவங்க நபிமார்களை தாக்குறவங்க தான். நபிமார்களை தாக்குகிறவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்கள் மிக மோசமானவர் 2 பேர். ஒன்னு நபியை கொன்றவன், இன்னொன்னு நபியுடைய கையால் கொல்லப்பட்டவன். இது 2 பேரும் ரொம்ப மோசமான ஆட்கள். நபியை கொல்றவன், அல்லாஹ்வுடைய தூதரை கொல்றவன் எவ்வளவு பெரிய மோசமானவன். அல்லாஹ்வுடைய தூதர்கள் யார் மேலேயும் கோபப்படவே மாட்டாங்க, இரக்கமுள்ளவங்க இருப்பாங்க. அப்ப அவங்க கையால ஒருத்தன் கொல்லப்பட்டாம அவன் எவ்வளவு மோசமான இருப்பான். இந்த 2 பேர் தான் மக்கள்ல மோசமானாங்க. அப்ப நபியின் மீது தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய மக்கள்ல மோசமானவங்க தாயிப் நகரத்து மக்கள். ரசூலுல்லாஹ்வே அவங்க உடம்புல இருந்து ரத்தம் கீழே சொட்டுகின்ற அளவிற்கு கல்லால் அடிச்சு காயப்படுத்தினாங்க, சொல்லால துன்புறுத்தினாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் மேல கோவப்பட அவங்களுக்கு கோவம் வரல. ஆனா கோவம் யாருக்கு வந்துச்சு? அல்லாஹ்வுக்கு ரோஷம் வந்துருச்சு. என்னுடைய தூதர் பொறுமையானவங்க, இறக்க குணம் உள்ளவங்கிறனால அவங்களை இவ்வளவு பாடப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஜிப்ரீலை கூப்பிட்டு, மீகாயிலை கூப்பிட்டு, வலுமிக்க மலக்குமார்களை எல்லாம் கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உத்தரவு போடாம அப்படிங்கிற அனுப்பி வச்சாங்க. நம்மள்ட்ட சண்டை நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஊர்காரர் 2 பேர் வந்துட்டாங்க. அப்படியே காலரவானே அது நேரம் வரைக்கும் ஐயா மன்னிச்சுங்க, அம்மா மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இருப்பான். ஊர்காரர் 2 பேர் பக்கத்துல காலத்தை விட்டு பாப்போடா என்ன செஞ்சிருவீங்க அப்படி உடனே சொல்லிடுவோம். ஏன்னா தைரியம் வந்துடும், கொஞ்சம் என்னாலும் போட்டு பாத்துக்கலாம், நான் அடிக்கும் போது நம்ம ஊர்காரர் விட்டாச்சு நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி தைரியம் வந்துடும். என்ன ஆனா ரசூலுல்லாஹ் யார் வந்திருக்கா? ஜிப்ரீல் வந்திருக்காங்க, மீகாயில் வந்திருக்கிறாங்க, இதுக்கும் வலுமிக்க மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்க படையோட. ரசூலுல்லாஹ்ட்ட ஜிப்ரீல் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் உங்க உத்தரவு தான் அல்லாஹ் எங்களை காத்திருக்கீங்க சொல்லியிருக்கான். இந்த தாயிப் நகரத்து மக்களை, உங்களை துன்புறுத்தி இந்த மக்களை தலைகீழ ஊரை புரட்ட சொன்னீங்கன்னா புரட்டி போடுறோம். தலைகீழ ஊரை புரட்டி நினைஞ்சிடும், புரட்டி போட்டுறோம். இல்ல இந்த தாயிப் நகரம் 2 மலைக்கு மத்தியில இருக்கு, 2 மலையை வச்சு நடுவில் இந்த மக்களை வச்சு நசிக்கிறோம், என்ன உத்தரவு போடுறீங்க அப்படின்னு கேட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவங்களை அழிக்கிறதுக்காண்டி நான் வரல. என்ன இவர்கள் என்னை துன்புறுத்தி இருக்கலாம், ஆனா இவருடைய சந்ததி ஈமான் கொள்ளலாம், அதனால நீங்க அதெல்லாம் செய்ய வேண்டாம் போங்க.